ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாங்க. இது ரொம்ப நம்ம எலும்புக்கெலாம் ரொம்ப சத்து. இந்த ஆட்டுக்கால் சூப்பு வாரத்துக்கு 2 முறை கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பழுத்த பெரிய தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து, சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்காக 4 கால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி முடியெல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த விழுதை அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சூப்பு ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 10லேருந்து ஒரு 12 விசில் விட்டுக்கலாம். பிஞ்சு கால் இருந்தால் ஒரு 6-7 விசில் விட்டாலே போதும். நல்லா கால் வெந்துடும். இப்போ நமக்கு குக்கர் விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஆட்டுக்கால் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நமக்கு நல்லா டேஸ்டான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு இன்னும் தேவைன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். எலும்புகளுக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இந்த சூப்பை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.